படம் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக நல்லா வந்திருக்கு. சூப்பர் ஆக்ட் நல்லா பண்ணியிருக்கான். எதுங்க படம் த்ரில்லராக இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கான். நல்ல படம், நல்ல அருமையான படம், என்டர்டெய்னிங் மூவி. சாங் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருந்தது படம். நெவர் எக்ஸ்பெக்டட், எவ்வளோ டர்ன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது படம். பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் பரத் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் மூவி அட் ஆல். இட் கேம் அவுட் ரியலி வெல். வெரி வெரி குட். பரத் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷி வாஸ் வெரி, ரொம்ப ஆக்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க அவங்க. சூப்பர். தேங்க்யூ. இந்த படம் நல்லா இருக்கு சார். படம் இல்லை, பரத் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பண்ணிக்கிறாரு. நல்ல ரோல் தான் பரத்துக்கு. பட் ட்விஸ்ட்டு நல்லா பண்ணிக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான். என்னது என்னது ஒரு டைம் பாஸ் த்ரில்லர் படம். அந்த த்ரில்லர் படத்தை அதுக்கேற்றபடி பார்த்துட்டு போனோம், என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பட் இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் கிடையாது. த்ரில்லர் படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு எதிர்பார்க்காத ஒரு எண்டு. வெரி நைஸ், சூப்பராக இருந்தது. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். ஆமாம், நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூங்க. பார்க்கலாம், அப்படி ஒன்றும் இது இல்லை, பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் தானே. ஓகே, பரவாயில்ல. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. தேங்க்யூங்க. நல்லா இருந்ததுப்பா, சூப்பராக இருந்தது. புரியல. பரத் நல்லா பண்ணியிருந்தாரு, பவானி நல்லா பண்ணியிருந்தாங்க, கிஷோர் நல்லா பண்ணியிருந்தாரு. மொத்தமே படம் நல்லா இருந்தது. த்ரில்லிங்காக இருந்தது. பார்க்குறது பயமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. கொஞ்சம் சிலதெல்லாம் பயமாக இருந்தது. பெரியவங்க நல்லா பார்க்கலாம்ப்பா, எல்லாரும் பசங்க எல்லாரும் எல்லா ஏஜ்லேயும் பார்க்கலாம். குழந்தைங்க தான், ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சங்கீதா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வில்லினே நம்மளுக்கு தெரியல, பொண்ணு வில்லின்னு நம்மளுக்கு தெரியல. அவளை காப்பாற்ற அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது சங்கீதா. அது கூட யாருப்பா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன். யாரையுமே குறை சொல்ல வேண்டியதே இல்லைப்பா. நல்லா இருக்குது. நல்ல டைரக்ஷனு, கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப, அதான் பயமாக இருந்தது. மியூசிக் தான் பயமாக இருக்குது. அப்பப்போ பயமாக இருந்தது. அவன் குட்டி பையன் வேறு இருந்தானா பயந்துட்டு. நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம் படம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பவானி ஸ்ரீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ஹர். அண்ட் அபர்நிதி, சங்கீதா மேம், பிரகாஷ் ராஜ் சார், கிஷோர் சார், அப்புறம் இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாருமே யாருங்க? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கான ஸ்பேஸும் படத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பவானி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சங்கீதா மேமும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் 20 minutes படம் வந்து செம்ம. அது நம்ம சொல்லக்கூடாது இல்லை, அதான் த்ரில்லர் இல்லை. சென்சிட்டிவான டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணுற கேஸ் தான். ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நடக்கிறது, அது மூலமாக நம்ம மென்டல் ஸ்பேஸ் என்ன ஆகுது, அது மூலமாக நம்ம தப்புக்கு மேலே தப்பு என்ன பண்ணுறோன்றது படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பரத் ஆக்ஷன் நேச்சுரலாக இருக்கு. நேச்சுரல். இது ஒரு கிரைம் த்ரில்லர், அவ்வளோதான். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் 3 வருதுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன். அது உண்மையானு தெரியல எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத த்ரில்லிங் இருக்குது. சங்கீதா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. பரத் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்தது ஷூட்டிங். இது எஸ்ஏஎஸ் மரகேஷ் அப்பார்ட்மெண்ட். நாங்கள் ஊர பக்கத்தில் எங்கள் ஃப்ளாட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதை ஸோ
எங்களுக்கு எங்கள் ஃப்ளாட்டை இப்படி படத்தில் பார்க்கறது ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. கேமரா நல்லா இருக்கு. இன்னொன்று எங்கள் வீட்டில் தான் எடுத்தது. எங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு, எங்கள் வீடு எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டு ஆப்போசிட் வீடு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எங்கள் ஃப்ளோரில் தான் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய இது சந்தோஷம். படம் நல்லா வந்திருக்குங்க. உண்மையிலே எதிர்பார்த்த அளவுக்கு விட ஜாஸ்தியாகவே இருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லிங்காக இருக்குது படம். ஸோ த்ரில்லர் அப்படின்றதுக்கு ஆப்டான படம். நான் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே ஒன்றும் ஆடான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஃபைனலாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. என்ன சொல்ல, அதாவது வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரே இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணுறது வந்து தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைங்களை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த குழந்தைய அவங்க செய்யணும்னு செய்யலை. பட் வந்து அந்த நாயோட கயிறு அந்த பொண்ணு பிடிச்சிட்டு இருந்ததுனால அந்த இது நடந்துருது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அந்த குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போதே அந்த மதர் வந்து, அதாவது சங்கீதா ரோலில் வந்து அவளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோ இல்லை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு மைனர் சைல்டு, அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதை பண்ணாமல் விட்டுறாங்க. அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால அந்த மாதிரி யாராக இருந்தாலும் குழந்தைங்க தப்பு செய்யும்போது அது நிச்சயமாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே திருத்திடணும். அதை இன்டிமேட் பண்ணணும் போலீஸுக்கு. அதை இவங்க பண்ணாததுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. பரத் ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். நம்ம எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களோட கேரக்டரோட அவங்கவுங்க ஒண்டிட்டாங்க. ஓகே சார். படம் உண்மையிலேயே சொல்கிறேன், காளிதாஸ் 1, காளிதாஸ் 2, காளிதாஸ் 3 எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. இந்த காளிதாஸ் 2ன்னு சொல்லணும் ஹானஸ்ட்டாக. மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுங்க படம். பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே. நான் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்கல. சரி உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு பிளைண்டாக தான் வந்தேன். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், உட்காந்து பார்க்க ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு. சரி இந்த படம் வந்து வழக்கம் போல தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படியே படத்தோட செகண்ட் ஹாஃபோட கிராஃப் அப்படியே போக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக படம் வந்து ஆஹா வேறு லெவல் இந்த படம் பயங்கர குவாலிட்டியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு நல்ல படம் சார் உண்மையிலேயே. ஒரு குழந்தை இறந்து போது யாரு கில்லர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் யாரு கில்லர் அப்படின்றத. அந்த மாதிரி இருந்துச்சு படம் உண்மையிலேயே. சார் ஆக்சுவலாக சொல்லணும்னா சங்கீதா மேம் வந்து செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்க்கு மேலே தான் அவங்க ரோலை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இவங்க இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். நம்ம பிரகாஷ் ராஜ் சார் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு சீன் வருவார். அது ஒரே சீனில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அப்படியே பயங்கரமாக ஒரு மாசாக கெத்தா அப்படி பண்ணிட்டு போயிடுவார். பட் சார் இது ஒன்றும் இல்லை சார். என்னென்னா படத்தில் ஹீரோயின் படம் இதுதான் சப்ஜெக்ட். படத்தோட ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாமே சி செந்தில்ன்ற டேரக்டர் மட்டும்தான். அவரை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்து இந்த படத்தை பயங்கரமாக வடிவமைச்சிருக்காரு. வேறு லெவல் பண்ணியிருக்காப்புல. படம் ஃபுல்லாகவே வந்து படம் முடிச்சு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்தது டேரக்டரால் தான். பயங்கரமாக எழுதியிருக்காரு சார் அவர். நம்ம இது ஒரு லூப் போல நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம் அப்படின்றது தெரிஞ்சு அவர் எழுதியிருக்காப்புல. ஸ்கிரிப்ட் பயங்கரமாக நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். சூப்பர் படம் உண்மையிலேயே வந்து பாருங்கள்.